சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் ஒரு படப்பிடிப்பின் போது வளையல் கடை ஒன்றில் இருந்த அழகிய வாலிபன்தான் பின்னாளில் பிரபல நடிகராக அறியப்பட்ட இந்த நடிகர்தான் பாண்டியன். ஆமாம், அவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வளையல் கடையில் வேலை பார்த்த ஒருவர் எப்படி சினிமாவுக்குள் நுழைந்தார் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதைத் தொடர்ந்து நடிகர் பாண்டியன் கதாநாயகனாக 1983ஆம் ஆண்டு மண்வாசனை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். நேர்த்தியான நடிப்பு, அழகிய தோற்றம் என ரசிகர்களை கவர்ந்த நடிகர் பாண்டியனுக்கு பல பட வாய்ப்புகள் கிடைக்கத் தொடங்கியது. அப்போதைய காலகட்டத்தில் நடிகர் பாண்டியன் முக்கிய நடிகராக திகழ்ந்தார். பல படங்களில் முக்கிய வேடங்களிலும் இவர் நடித்துள்ளார். தொடர்ந்து புதுமை பெண், ஆண் பாவம், நாடோடித் தென்றல், கிழக்குச் சீமையிலே, மருதாணி, மண்ணுக்கேத்த பொண்ணு என 75 படங்களுக்கு மேல் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் நடிகர் அஜித்தின் சிட்டிசன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். நாளடைவில் பட வாய்ப்புகள் குறைந்ததைத் தொடர்ந்து இவர் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் இவர் மரணமடைந்தார். நடிகர் பாண்டியனின் குடும்ப புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதேபோல் இவர் 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருப்பது, அதிலும் பாக்யராஜ், பாரதி ராஜா ஆகியோரின் திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரிலும் நடித்திருந்தார். இவர் கதாநாயகனாக நடித்திருந்த படங்கள் மிக குறைவாகவே இருந்தது. கிழக்குச் சீமையிலே படத்தில் இவர் வில்லன் கேரக்டரில் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல், எதுக்கு பொண்டாட்டி என்ற பாடல் இன்றும் பல சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோல் சிட்டிசன் படத்திலும் ஒரு முக்கிய கேரக்டர், அதாவது ஒரு முதியவர் கேரக்டர் ரோலிலும் நடித்திருப்பார். இவர் திரைப்படங்கள் குறைவாகவே இருந்தாலும் ஆனாலும் இவர் நடித்த படங்களில் இவர் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டார். இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் சினிமா துறைக்கு வரவில்லை. அதேபோல் இவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் யாரும் சினிமா துறைக்கு வரவில்லை. எதர்ச்சியாக இவரின் திறமையை மட்டுமே வைத்துக்கொண்டே இவருக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கிடைத்தது. இவர் குடும்பத்தினர்கள் அனைவரும் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையே விரும்பி வருகின்றனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.